ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியர்களுடைய படைப்பு உலகம் முழுக்க போகும்போது, ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து சினிமாக்கள் வந்து நிறையா அந்த கொட்டுக்காளிங்கிற சினிமாலாம் மிகப்பெரிய அவார்டு வாங்குச்சு, நிறையா அவார்டில் வந்து நிறையா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இப்படி வந்து தமிழ் சினிமாக்கள் வந்து ஜெய் பீம் படம் கூட ஆஸ்கார் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்திருக்கு. இப்படி நம்ம படைப்புகள் இப்படி ஆஸ்காரை நோக்கி போகும்போது, அந்த ஆஸ்காரை கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளையின மக்கள், அதாவது ஒயிட் பீப்புள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. இந்தியாவுடைய படைப்புகள் இங்கே வரைக்கும் வருதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமாக கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறவெறி. நான் வெள்ளையாக இருக்கேன், நீ கருப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு நிறவெறி, ஒரு கேவலமான பார்வை தான் அது. ஏன்னா உலகம் முழுக்கவே அவங்க 400 வருஷமாக ஆண்டிருக்காங்க. இந்தியாவையும் 400 வருஷமாக வச்சு செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம தெற்காசியா நாடுகள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இப்படி இங்கேருந்து போகக்கூடிய படைப்புகளை அவங்க வந்து கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பாங்க. இசையமைப்பாளர்களையும் வந்து கேவலமாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்து நம்ம படைப்புகள் உலகம் முழுக்க வந்து பரவி இருக்கிறதுனால அவங்களால வந்து சமாளிக்க முடியலை. ஏன்னா இவ்வளவு திறமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் சோத்துக்கும் வழி இருக்காது, டாய்லெட் வசதியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக தான் நம்மளை பார்ப்பாங்களாம், நடத்துவாங்களாம். இப்படி இருக்க தருவாயில் அடுத்த நாட்டுக்காரன் நம்ம இந்தியர்களை கேவலமாக நினைக்கிறேன், நிறவெறியால் நம்மளை அசிங்கப்படுத்துகிறேன். மகாத்மா காந்தியே பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் படிக்க போகும்போது அவரே வந்து வக்கீலுக்கு படிக்கும்போது ரொம்ப அவமானத்தெல்லாம் சந்திச்சிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு சாரார், அதாவது தீண்டத்தகாதவர்னு, தாழ்த்தப்பட்டவங்கன்னு, ஒடுக்கப்பட்டவங்கன்னு, இப்படி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துகிறோம். யார்? இந்தியர்களே கேவலப்படுத்துகிறோம். அப்படியெல்லாம் கேவலப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்தியன்னா எல்லாருமே சமந்தேன். அப்படி சமமாக இல்லாமல் அன்ஈக்குவாலிட்டி அப்படின்னா இந்த மாதிரி நிறைவேறலாம் நிறையா நடக்கும். அதையும் நம்ம ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். எல்லா மக்களும் சமம், மனிதனுக்கு மனிதன் சமம், ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மனிதநேயத்தை காக்கணும், மனித குலத்தை காக்கணும், மனிதனை மனிதனாக மதிக்கணும். இது போல் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.